அவருக்கு அவ்வளவு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் அவருடைய மகளை கட்சியில இருந்து பதவியில இருந்து நீக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காரணம் இதுவரையும் பதிலே சொல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய சாய் சரவணன், அவருக்கு என்ன இலக்கான அவருக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு இலாக்காவை அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அரிசி போடணும்னு சொல்லி முதல்ல முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்து முதல்ல என்ன பண்றாங்க, அந்த உணவுத்துறை இருக்கு இல்லையா, சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட், அதை அவர்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. எடுத்து அரிசி வாங்கறதுக்கு ரங்கசாமி வச்சுக்கிறாரு, அட்டையை கொடுக்கறது திருமாவளவன் கொடுக்குறாரு. அதாவது ஒரே துறை, அரிசி நான் தான் வாங்குவேன், அட்டையை நீ வேணா வச்சுக்கோ. ஏன்னா அரிசியில தான் காசு வருது. முதல்ல என்ன பண்றாரு, சாய் சரவணன் வந்து காசு வருது அவரும் உடனே எடுத்துக்கினாரு. எடுத்து இருந்த அந்த காசை தான் வச்சுக்கினே அடுத்தது அவங்க கிட்ட கொடுக்குற. இதுதான் நம்மளுடைய ரங்கசாமியுடைய ஆட்சி. சாமியார் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், சாமியார் ஆட்சி தான். இன்னைக்கு வந்து எல்லா சாமியாரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சாமியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காரை வச்சிருப்பாங்க, ஒரு கொடி போட்டுப்பாங்க. அந்த மடத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கும், அந்த ஒரு அமைப்புக்குன்னு ஒரு கொடி வச்சிருப்பாங்க, அந்த கொடியை போட்டுப்பாங்க. இவரு என்ன பண்ணாரு, நானும் பெரிய காரை வாங்கிறேன், ஏன்னா நான் ஒரு சாமியார், நான் ஒரு சாமியார். மற்ற சாமியார்லாம் ஒரு கார் தான் வச்சிருக்காங்க, நான் பெரிய சாமியார், அதனால 2 கார் வேணும். நான் எதுவுமே எனக்குன்னு கிடையாது, ஆனா எல்லாமே எனக்கு தான். எனக்குன்னு எதுவுமே கிடையாது, ஆனா எல்லாமே எனக்கு தான். இதுதான் ரங்கசாமியுடைய கொள்கை. எதை எடுத்தாலும் அவருக்கு கிடைக்குமான்னு பார்ப்பாரு, அது கிடைச்சா கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டார். எதை எடுத்தாலும் கொடுப்பாரு, அவர் தொகுதிக்கு மட்டும் கொடுப்பாரு, அடுத்த தொகுதிக்கு கொடுக்க மாட்டார். இதுதான் அவருடைய கொள்கை. இன்னைக்கு என்ன பரிதாபம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கே தொகுதி இல்லாம போச்சு. ரங்கசாமி அவர்கள் இன்னைக்கு சொல்லட்ட எந்த தொகுதியில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு, அவருடைய தொகுதி எதுல நிக்க போறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு தெரியும் கிடையாது, இன்னைக்கு சொல்லவே மாட்டேன். நான் இந்த இடத்துல தான், இந்த தொகுதியில தான் நான் நிக்க போறேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இல்லாத முதலமைச்சர் தான் இன்றைக்கு ரங்கசாமி. என்ன பயம் கேட்டா, எந்த தொகுதியை சொன்னா அந்த தொகுதியை தான் சொந்த கட்சிக்காரனோ இல்ல பிஜேபியோ தோக்கடிச்சிருவான்னு பயங்கர பயம். இந்த பயத்துல தான் இன்னைக்கு ரங்கசாமி அவர்கள் இருக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு, நான் இருக்கிற கொஞ்ச நாள் தான், நான் ஏதாவது சாப்பிட்டு போறேன், ஏன் தொல்லை கொடுக்குற? நான் நல்லா சாப்பிட்றேன், சந்தோஷமா இருக்கிறேன், இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு? நான் இருக்கிற வரையும் நீ யாரும் தொல்லை பண்ணாது. இது யாருக்கு சொல்றது? பிஜேபி சொல்ற. பிஜேபி என்ன சொல்லுது, நீ தொல்லை இல்லாம இரு, என்ன தொல்லை கொடுக்காது, என்ன தொல்லை கொடுக்காது. மந்திரி மாத்திரமா மாத்திக்கும். சாய் சரவணனை எடுத்தாச்சு. அவருக்கு முதல்ல தீயணைப்பு துறையை கொடுத்திருந்தாங்க, அதை எடுத்தாங்க. எடுத்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க. ஆனா மந்திரி மட்டும்தான் அவரு, சட்ட ரங்கசாமி. ஜான்குமார் தான் மாப்பிள்ளை, சட்ட ரங்கசாமி.
சட்டையை உரிச்சு போட்டா உரிச்சு விட்ட கோழி, சட்டையை உரிச்சு விட்டா உரிச்சு விட்ட கோழி. ஏன்னா அவருக்கு கட்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னா இன்னொரு சட்டையை உரிச்சிங்கன்னா அவர் உடம்புல என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். மார்ட்டின் இருப்பாரு. இன்னும் ஒரு சட்டையை உரிச்சிங்கன்னா சார்லஸ் இருப்பார். இப்ப பிஜேபி எப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி தலைவர் ராமலிங்கம், சூப்பர் தலைவர் சார்லஸ். பிஜேபிக்கு 2 பேரு, பிஜேபிக்கு 2 தலைமை. பிஜேபியில் இருக்கிறவங்க ஒரு குழப்பம், யார் சொல்றதை கேட்கறது, சார்லஸ் சொல்றதா கேட்கறதா இல்ல ராமலிங்கம் சொல்றதை கேட்கறதா. சார்லஸை கேட்டா பொட்டி கிடைக்கும், ராமலிங்கம் சொன்ன பேச்சா குட்டு கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, 1 வருஷம் 2 வருஷம் பாண்டிச்சேரி அவர் கெடுக்கல, 25 ஆண்டுகளாக இந்த புதுச்சேரியை அவர் கெடுக்கப்பட்டிருக்கிறார். புதுச்சேரி மக்களை வாழ விடாமல் கெடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிஜேபி கூட 2வது தான். பிஜேபி அவர் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். இவர் அவர்களை ஆயுதமாக பயன்படுத்தி தனக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு ஆயுத மக்களை மட்டும் அழிக்கவில்லை, அவர்களை சார்ந்த சமுதாயத்தையும் அழிக்கின்றார் என்பதுதான் உண்மை. வன்னிய சமுதாயத்தையும் அழிக்கின்றார் என்பதுதான் உண்மை. நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அந்த சமுதாயத்திற்காக, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக அவர் என்ன செய்திருக்கார் சொல்லுங்க பார்ப்போம். அவரை சார்ந்த சமுதாயத்திற்கு, நான் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவன், அந்த சமுதாயத்திற்கு நான் இதை செய்திருக்கின்றேன் என்று சொல்வதற்கு அவரால் முடியுமா என்று சொன்னால் முடியாது. மதிப்பிற்குரிய கந்தசாமி அவர்களை சொல்ல வேண்டும். அவர் எந்த மேடை போனாலும் என்ன சொல்வாரு, நான் என்னுடைய சமுதாயத்திற்கு இதை செய்திருக்கின்றேன். அடிக்கடி சொல்வாரு, நான் தான் சொல்லாத யாருங்க. அடிக்கடி சொல்றது என்னன்னா, என்னுடைய சமுதாயத்துக்கு நான் இதை செய்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்வார். அந்த மாதிரி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அப்படின்னா முடியாது, அவரால் செய்ய முடியாது. எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி விட்டேன், எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி. என்னையா உங்ககிட்ட திட்டம் இருக்குது, உங்ககிட்ட சொல்றதுக்கே வாயில்லை, அதனால தான் எல்லாம் இன்னும் அதுக்கு மேல என்ன சொல்றாரு, என்னுடைய திட்டங்கள் இல்லாத எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய திட்டத்தையும் நான் உள்வாங்கி அதை நிறைவேற்றுகின்றேன். உங்ககிட்ட எவையா பேசுவான்? நீ ஏதாவது நல்லதை நினைச்சாதானே பேச முடியும், நல்லதையே நினைக்க மாட்டியே, நல்லதையே நினைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைமை தான் இன்றைய தினம் இருக்கக்கூடிய புதுவை. புதுவையை காப்பாற்றணியா? இன்னைக்கு புதுவை மக்களை காப்பாற்ற வேண்டும், எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்? என்ன யாருமே கெட்டுட்ட மாதிரி சொல்லுங்க, ரங்கசாமி கிட்ட இருந்து காப்பாத்தனியா புதுவைய. 2வது பிஜேபி கிட்ட இருந்து காப்பாற்றணும். பிஜேபி எல்லாம் 2வது தான்யா. பிஜேபிக்கு உருவமே கிடையாது, அடையாளமே கிடையாது. அந்த அடையாளத்தை கொடுத்தது யார்? ரங்கசாமி. ஏன் கொடுத்தாரு? தனக்கு ஆள் வேணும், தன்னுடைய பாதுகாப்புக்கு ஆள் வேணும், இதுக்குதான் அவர் கொடுத்தாரு. அப்ப புதுச்சேரியை காப்பாற்றணும்னா என்ன செய்யணும்? ரங்கசாமி என்னாச்சியே, நீங்க வீட்டுக்கு போங்க, செய்தது போதும், நீங்க வீட்டுக்கு போங்க, கிடைத்தது போதும், நீங்கள் வீட்டுக்கு போங்க.
உங்களை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சுமை அதிகமாகிவிட்டது, ஆகவே நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். இதுக்கு மேல உனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குதா, வெளியில போய் நிறைய சம்பாதி. இதுக்கு மேல 10 கார் வாங்கணுமா, வெளியில போய் சம்பாதி, அதான் நிறைய காசு வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல பெரிய ஹோட்டல் கட்டணுமா, வெளியில போய் கட்டு. இதுக்கு மேல மால் கட்டணுமா, வெளியில போய் கட்டு. தயவு செய்து புதுவை மக்களை காப்பாற்று. நீ விட்டுட்டு போயா, நான் கேட்பதெல்லாம் நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு ஓட்டு, இந்த விரலிலே வைக்கக்கூடிய மை, அந்த மையிலே இருக்கக்கூடிய உரிமை, அந்த உரிமையை வைத்து புதுவை மக்களை காப்பாற்றுவதற்கு, ரங்கசாமி இடத்திலே இருந்து காப்பாற்றுவதற்கு, புதுவையை முழுமையான புதுவையாக மாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.